என்ன கார்த்தி, பசங்க பயங்கர டிஸ்கஷனில் இருக்காங்க. நம்ம பசங்களோட டிஸ்கஷனை பார்த்தா ஆனுவல் டேவையே நடத்தி முடிச்சிருவாங்க போல. அதுதானே, எல்லாம் காம்படிஷன்லேயும் கலந்து மாஸ் காமிக்கிறாங்க போல. ஆமாம், ஏதோ நம்ம தளபதியை பற்றி பேச சொல்லி ஏதாவது சினி சாங் பாட சொன்னால் நல்லாயிருக்கும். ஆனால் நம்ம மனம் கவர்ந்த தலைவர்கள், கலைஞர்கள் இவங்களை பற்றி தானே பேச சொல்கிறாங்க. என்னமோப்பா, நமக்கு இவங்க சொல்கிற கேட்டகிரியில் யாருமே செட் ஆகலை. நான் என் தளபதியை பற்றி பாட சொன்னால் 10 பக்கம் கூட பாடுவேன், பேசுவேன். விடுடா, நம்ம தளபதி பற்றி பேச இவங்க அது கேட்கறதுக்கு கொடுத்து வைக்கல போல. சரி வாடா, நம்ம ஜூஸ் கடைக்கு போகலாம். சரி வாடா போகலாம். எனக்கு இன்னும் மனசே கேட்கல. ஏன் ஸ்கூல்ல எப்ப பார்த்தாலும் தலைவர்களை பத்தி மட்டும்தான் பேசணும்னு சொல்றாங்க? என்னோட தளபதி எவ்வளவு படங்கள், என்ன ஒரு ஆக்ஷன் பேசினா அதை பத்தி நாள் பூரா பேசிக்கிட்டே இருக்கலாம். ஆனா இவங்க என்ன தேச தலைவர்கள் பத்தி பேச சொல்றாங்க. என்னடா இது? தம்பி, நீங்க ஜெயராணி மெட்ரிக்ல தானே படிக்கிறீங்க? 2 பேரும் காம்படிஷன்ல கலந்துக்க போறீங்களாப்பா? ஆமாண்ணா, நான் பேச்சு போட்டியிலையும் அவன் கட்டுரை போட்டியிலையும் கலந்துக்கலான்னு இருந்தோம். ஆனா கலந்துக்கலண்ணா. ஏன் கலந்துக்கல? பின்ன என்னன்னா, தேச தலைவர்கள், விஞ்ஞானிகள் இவர்களை பத்தி மட்டும்தான் பேசணுமா? சரி, அவங்க வேணான்றீங்க, நீங்க யாரை பத்தி பேசணும்னு ஆசைப்படுறீங்க? மாசா ஹீரோஸை பத்தி பேசினா எப்படி இருக்கும்? தம்பி போதும்பா. நீங்க சொல்றவங்களாம் சினிமாவில் நடிக்கிறவங்க, ஆனா இவங்க சொல்றவங்க நம் நாட்டுக்காக அரும்பாடுபட்டவங்க. அப்படி யாரும் என் மனசுக்கு பிடிச்சவங்க இல்லனா? அப்போ நான் ஒரு ரியல் ஹீரோவை பத்தி சொல்றேன், கேக்குறீங்களா? இந்த கதையில ஆக்ஷன் சீன் இருக்கானா? நீங்க எதிர்பார்க்கற எல்லாமே இதுல இருக்கு. அவரை பத்தி நீங்க சொல்லுங்க. அவர் ஹீரோவா இல்லையான்னு நாங்க சொல்றோம். ஆமா, அவர் பேர் என்னன்னா? அவர் பேரு இறை தூதர் லூயிஸ் செவனியன் துப்புயி. இறை தூதர் லூயிஸ் செவனியன் துப்புயா? இது எங்க ஃபவுண்டர் ஃபாதர் பேருனா? இவரு 1806ல பிரான்ஸ் நாட்டுல பிறந்தாரு. பெரிய திராட்சை தோட்ட முதலாளிக்கு 2வது மகன். அவரு எவ்வளவு பணக்காரராக இருந்தாலும் ரொம்ப எளிமையா இருப்பாரு. இவரு எங்க படிச்சாருன்னு தெரியுமா? இயேசு சபை பள்ளியில தான் படிச்சாரு. அவர் என்னென்ன நல்ல விஷயம் பண்ணாரு, அதே மாதிரி சொல்றீங்களா? தம்பிகளா, அவசரப்படாதீங்க. அவரோட ஆரம்ப கால வாழ்க்கையை பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னமும் பயனுள்ளதா இருக்கும். சரி சொல்லுங்கண்ணா, கேக்குறோம். ஸ்கூல் லைஃப் முடிஞ்சதும் தன்னையே இறைப்பணிக்கு அர்ப்பணித்தாரு. தன்னோட சொந்த ஊர்லயே மாவட்ட குருவா பணி செஞ்சாரு. இவர் ஃபாதரான ஃபர்ஸ்ட் இயரு செயின்ட் வின்சென்ட் தி பவுல் அவர்களின் புனித உடல் வணக்க நிகழ்ச்சிக்கு பிஷப்போட பிரதிநிதியா அனுப்பி வைக்கப்பட்டார். அங்கதான் அவரோட வாழ்க்கையில ஒரு டேர்னிங் பாயிண்டே வந்துச்சு. அப்படி என்னதானே நடந்துச்சு? சொல்றேன் தம்பி, அவசரப்படாத. செயின்ட் வின்சென்ட் தி பவுல் அவர்களின் வாழ்க்கை நோக்கமே ஏழை மக்களுக்கு பணிபுரிவதுதான். ஆமாண்ணா, நான் கூட கேள்விப்பட்டிருக்கேன். எங்க சர்ச்சில் இவர் பேர்ல ஒரு குழு நடத்துறாங்களாம். அங்க ஏழை மக்களுக்கு அரிசி, பருப்புன்னு ஸ்கூல் ஃபீஸ் கட்டிருக்காங்கண்ணா. இந்த மாதிரி நிறைய உதவி பண்றாங்க. நிஜமாவாடா சொல்ற? ஆமாடா கார்த்தி. புனிதரோட
ஓரோன் ஒன்று, ரெண்டோர் ரெண்டு. அருமை மகளே, இதுக்கு மேல என்ன வரும் சொல்லு. ஐயா, நான் நல்லா கணக்கு போடுவேன். எனக்கு கணக்கு சிஸ்டர் நல்லா கணக்கு போட சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்படியா? வெரி குட், வெரி குட். டேய் நாகராஜா, நீ என்கிட்ட காசு வாங்கி 3 மாசம் ஆச்சு. கால்னா வட்டி கொடுக்கல. 3 மாசத்துக்கு கணக்கு சேர்த்தனா 1 ரூபா வட்டி ஆகுது. இன்னைக்கு மட்டும் நீ கொடுக்கல, உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. கூட்டத்தில் எல்லாரும் முன்னாடி என்னை அசிங்கப்படுத்தாதீங்க. அடுத்த மாதம் அசலையும் வட்டியும் சேர்த்து கொடுத்துட்றேன். சட்டையை விட்டுருங்க, எல்லாரும் பார்க்குறாங்க. வெயில் தாழ்றதுக்குள்ள என் வட்டி காசை தரல, உன் மானம் தாழ்ந்துடும் பார்த்துக்க. சட்டையை விடப்பா, பொது இடத்துல இப்படியா நடந்துக்கிறது? மாமா, கால்னா வீதம் 3 மாசத்துக்கு 3/4 ரூபாய் தானே, எப்படி 1 ரூபாய் வரும்? அந்த பிள்ளை சொல்ற கணக்கு சரியா தானே இருக்கு. அப்போ இத்தனை நாளாக நம்ம ஊரை ஏமாற்றி பொழைச்சிட்டு இருக்கான் இந்த வட்டிக்காரன். அப்ப அவனை அடிச்சு துரத்துவோம். லக்ஷ்மி யாரு வீட்டு பொண்ணு? அவ படிச்சதுனால இன்னைக்கு உன் மானத்தை காப்பாத்திருக்கா. இதுவே உன் வீட்டு பொண்ணு படிச்சிருந்தா எவ்வளோ நல்லா இருக்கும் யோசிச்சு பாரு. பாதிரி சொன்னது சரிதான்ப்பா. ஏதோ ஒரு புள்ள படித்ததுக்கே என் மான காப்பாற்றப்பட்டுச்சு. அதே என் புள்ள படித்தா நீங்கள் என்ன சொல்லுவீங்களோ என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது, ஆனால் என் பிள்ளைய நான் படிக்க வைப்பேன். இந்த வெளிநாடு சமையடி புலம் போட்டு போயிட்டாரு. இப்படி என்னோட பொழப்படி மண்ணள்ளி போட்டாரு. 2 இலையும் 2 வேரையும் வச்சு நான் பாட்டிக்கு என் பொழப்பு ஓட்டிட்டு இருந்தேன். ஆனால் எங்கேருந்து தான் வந்தாரோ இந்த பாதிரியார் என் பொழப்புல மண்ணள்ளி போடுறதுக்கு. இந்த பாதிரியாரால நாம நடு தெருவுக்கு வந்துடுவோம் போல இருக்கே. இதை விடவே கூடாது. எந்த நோய் வந்தாலும் வேப்பிலை அடிச்சு ஓட்டிட்டு இருந்தோம். ஆனா இப்ப நாட்டு வைத்தியம் கை வைத்தியம்னு முறையா வைத்தியம் பாக்குறாராமே. அதுவும் உடம்பு சரியில்லைன்னா அவங்கவுங்க வீட்டுக்கே போய் வைத்தியம் பாக்குறாராமே. யோ வைத்தி, அந்த சாமியார் விடவே கூடாதியா. ஐயோ கடவுளே, என் பிள்ளைய காப்பாத்துப்பா. யோ, நம்ம பிள்ளைய பாம்பு கடிச்சிருச்சு. நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்க, ஏதாவது பண்ணியா? கடவுளே, என் பையனை என்கிட்ட இருந்து எடுத்துட்டாரு. விலகுங்கப்பா விலகுங்க, கொஞ்சம் காத்து வரட்டும். கடிச்சது என்ன பாம்புன்னு பார்த்தீங்களா? சாமி, என் பையனையே எனக்கு மீட்டு கொடுத்துருக்கீங்க. உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, நாங்க எங்களால முடிஞ்சதை செய்யறோம். சொல்லுங்க ஐயா, என்ன வேணும்? எனக்கு வேண்டியதெல்லாம் இந்த ஊர் மக்கள் நோய் நொடி இல்லாம சந்தோஷமா இருக்கணும். இதுதான் என்னோட ஆசை. தம்பி, விளையாடும் போது பார்த்து விளையாடு. ஓகே, டேக் கேர். அட பாவி, இத்தனை நாளா பொய் வைத்தியம் பண்ணி இந்த ஊரை ஏமாத்திக்கிட்டு இருந்திருக்கல்ல, நீ பண்ண பாவத்துக்கெல்லாம் பரிகாரமா அந்த ஐயாவுக்கு வைத்தியசாலை அமைக்கிறதுக்கு ஏதாவது உதவி பண்ண. ஊரே எதிர்த்து பள்ளிக்கூடம் கட்டி பெண் கல்வியோட முக்கியத்துவத்தை மக்கள் எல்லாருக்கும் புரிய வச்சாரு. அது மட்டும் இல்லாம மக்களுக்கு ஹெல்த்தி லைஃப் கிடைக்கணும்னு ஹாஸ்பிட்டல்லாம் ஆரம்பிச்சாரு. அப்புறமா மெடிசன் பத்தியும் கற்றுக் கொடுத்தாரு. உண்மையிலே இவர் ஒரு புரட்சி நாயகன் தான். ஆமா தம்பிங்களா, இறை ஊழியர் லூயிஸ் செவனியன் துப்புயி. ஆமா, அவரை ஏன் நான் இறை ஊழியர்னு சொல்றீங்க? எல்லா பாதருமே இறை ஊழியர்கள் தானே. ஆமா தம்பி, இறை ஊழியர் தான் புனிதராவதற்கு முதல் படி. அப்போ நம்ம ஹீரோக்கு இன்னுமா புனிதர் பட்டம் கொடுக்கல? நம்ம ஃபாதர் சிஸ்டர்ஸ் கான்வென்ட், ஸ்கூல்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ் அப்படின்னு நிறைய விஷயம் செஞ்சிருக்காரு. அதன் மூலமா இன்னைக்கு நிறைய பேர் நல்லா இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோ 1874 இறந்துட்டாரு. அவர் இறந்ததுக்கு அப்புறமா 15 வருஷம் கழிச்சு அவரோட அழியாத எலும்புகளை கொண்டு வந்து பாண்டிச்சேரி மடத்துல வச்சாங்க. அண்ணா, அவருக்கு எப்ப நான் புனிதர் பட்டம் கிடைக்கும்? கிடைக்கும் தம்பி, கிடைக்கும். அவர் 2016 தான் இறை ஊழியர் நிலைக்கு உயர்த்தப்பட்டிருக்கார். தந்தையை பத்தி இவ்வளவு இதாக எக்ஸ்பிளைன் பண்ணி எங்களுக்குலாம் புரிய வச்சுங்கண்ணா. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. ஓகேண்ணா, ஐ வில் கேட்ச் யூ லேட்டர். பாய். ராஜ், நான் முடிவு பண்ணிட்டேன்டா. நான் கட்டுரை போட்டியில சேர போறேன். தந்தை லூயிஸ் செவேனியன் துப்புயி, இதுதான் என் தலைப்பு. டேய், நானும் நம்ம ஹீரோ பத்தி தான் பேச போறேன். ஓகேடா, ப்ரோக்ராம் முடிச்சுட்டு வந்து மீட் பண்ணலாம். பாய். இன்னைக்கு நடந்த காம்படிஷனோட பிரைஸ் வின்னர்ஸ் அனௌன்ஸ் பண்ண போறோம். பேச்சு போட்டியில் முதல் பரிசு பெற்ற மாணவன் 12ஆம் வகுப்பை சேர்ந்த ராஜ். கட்டுரை போட்டியில் முதல் பரிசு பெற்ற மாணவன் அதே வகுப்பை சேர்ந்த கார்த்திக். இவர்கள் இருவரும் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்ன தெரியுமா? இறை ஊழியர் லூயிஸ் செவனியன் துப்புயி.
இவர்களுக்கு பரிசு வழங்க நமது சிறப்பு விருந்தினர் பெண் கல்வியை ஊக்குவிக்கும் லாரன்ஸ் அவர்களை அன்புடன் மேடை கலைக்கிறோம். எல்லோருக்கும் ஒரு விஷயம் தெரியுமா? இப்ப சொல்றேன் கேளுங்க. இறை ஊழியர் லூயிஸ் செவனியன் துபுயி, இவர் யாருன்னு உங்களுக்கு தெரியும். இவர்தான் இமாகுலேட் ஹார்ட் ஆஃப் மேரி சபையை உருவாக்கினார். அந்த ஆலமரத்தோட விழுதுகள் தான் நம்ம சிஸ்டர்ஸ். எனக்கு அவரை பத்தி சொல்லிக் கொடுத்தது நான் படிக்கும்போது இருந்த என்னோட பிரின்சிபல் சிஸ்டர். என்ன எல்லாரும் அப்படி பாக்குறீங்க? நானும் ஜெயரானில தான் படிச்சேன். அவர் வாழ்க்கையை பத்தி கேட்டதுக்கு அப்புறம் தான் பெண்கள் முன்னேற்றத்திற்கு ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிக்கணும்னு ஆசைப்பட்டேன். நமது இறை ஊழியர் புனிதராவது உங்க பிரேயர்னால மட்டும்தான் முடியும். ப்ரே பண்ணுவீங்கன்ட்டு நான் நம்புறேன். அதே நம்பிக்கையுடன் இங்கிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.